Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த tnega.tn அப்படிங்கிற வெப்சைட், அதாவது அந்த 1000 ரூபா கொடுத்து ஐடி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த செட்டப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஐடி கொடுவோம், அப்போ ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. 90% எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்துருச்சு. அந்த ஐடி எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ஐடி உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு உங்கள் நார்மல் மொபைலுக்கு அல்லது உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். இந்த வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnega.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டலில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே வெப்சைட் தான், அதே வெப் போர்ட்டல் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் எதில் போய் லாகின் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது லாகின் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். ப்ளஸ் அதே மாதிரி பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எனக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் எப்படி கற்றுக்கணும் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தெரியாதவங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயனர் உள்நுழைவு எவ்வளோ நாள் போயிருப்போம். இதில் துறை உள்நுழைவுன்னு இருக்குல்ல, அதில் போய்க்கோங்க. சரிங்களா, போயிட்டு நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க. ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் பாஸ்வேர்டு கேட்டுருக்குது. கரண்ட் பாஸ்வேர்டு மீன்ஸ் இப்போ உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள், ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியூ பாஸ்வேர்டு இருக்குது. அந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு, இப்போ நான் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் பாருங்கள், ராம் இருக்குது, ராமன் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து 6 கேப்ஸு, மீதி எல்லாம் ஸ்மாலாக at 1 2 3 4 இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் கஷ்டமான பாஸ்வேர்டு பண்ணாலும் டாட் வச்சுக்கோங்க, அப்படின்னா கோலன் வச்சுக்கோங்க, செமிகோலன் யூஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாமே அங்கே கொடுத்த ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வெளியே போய் திரும்ப லாகின் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐடி லாகின் பண்ணி உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காலம் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கான சர்வீஸ். நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்தோடனே உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஐடி க்ரியேட் பண்ணும்போது நிறைய இது ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் வந்து விவாகவும் இருக்கும், நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் சரியாக இருக்காது, அப்படி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்காது, அப்படின்னா செல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஓடிபி கேட்கும், அதை நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்க மாட்டேங்குது. அந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சிம்பிள் விஷயம் தான், அதனால் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஐடி லாகின் பண்ணிட்டேன். என்னோடய ஐடி லாகின் பண்ணோன்னே இப்படி தான் வருது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வேலட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு 2 சர்டிஃபிகேட் போட்டேன். 2 சர்டிஃபிகேட் போட்டிருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 475 ரூபா பக்கமாக தான் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2 சர்டிஃபிகேட் அப்ளைவும் பண்ணிட்டேன். நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ஃபர்கெட் கொடுத்து பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐடி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்னடா இத்தனை ஆப்ஷன் இருக்குது, இதில் நம்ம சர்டிஃபிகேட் எங்கடா போடுறோம் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது இத்தனை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஐடி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது இப்போ வந்து நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே போய் தொலைவுனா நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் வைஸ் தெரியும், சரி நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் வைஸ் தெரியாது. அவங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு போயிருங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உடனே போடணும்னா இப்படி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்ம் கீவேர்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் பண்ணுற வெப்சைட் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ண ஃபைலு இது பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். செக் ஸ்டேட்டஸு, ரீப்ரிண்ட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது இந்த ஆப்பு. சரிங்களா, இந்த வெப்சைட் சூப்பராக இருக்குது. அட்மின் ஐடி வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்படி போட்டிங்க. ப்ளஸ் நீங்கள் உள்ளே வந்தோடனே டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் செட் பண்ணணும். ப்ரொஃபைல் செட் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்லா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நான் பண்ணணும், பணம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எங்கே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், எங்கே போய் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வேலட் ரீசார்ஜ்னு இருக்கா, சரிங்களா, இந்த இடத்துல அமௌண்ட் போட்டுருங்க. சரி, மொபைல் நம்பர் போடுங்க. அதே மாதிரி குறைஞ்சபட்ச ரீசார்ஜ்
500 நான் போட்டேன், நீங்களும் 500 போடுங்க. அது கீழே போட்டால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, நம்ம 500 போட்டுக்குவோம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்டோர் கேட்கும். சரிங்களா? கொடுத்துட்டு எப்பயும் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற நெட் பேங்கிங் தான் கேட்கும். அதே மாதிரி 500 அமௌண்ட் வேணுமான்னு கேட்குது, அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இது தான் இருக்குது. டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நெட் பேங்கிங் தான், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதே வந்து அப்புறம் ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பணம் ஆட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஆல்ரெடி பணம் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் என்னென்ன ஃபீச்சர்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போனவே என்ன பண்ணுறீங்க, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த ஐடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு சர்வீஸ் நிறையா கொடுத்துருக்கான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கரண்ட்டுக்கு இதாகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், எல்லாமே இதில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வாங்காதவங்க ஏன் வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஐடி இது. வாங்கினவங்க கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பதிவு போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.